1923 வந்த தீர்ப்பை எதிர்த்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வர்றாங்க. 26 மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த மதுரை கீழே இருக்கக்கூடிய லோவர் கோர்ட் கொடுத்த தீர்ப்பை ஸ்டே பண்ணுறாங்க. அதன் பிறகு இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு முன்பு உச்சபட்சமாக இருக்கக்கூடிய பிரிவி கவுன்சில் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மாதிரி பிரிவி கவுன்சிலுக்கு போகிறாங்க. 1930 காலகட்டத்தில் பிரிவி கவுன்சில் மதுரையில் கீழே இருக்கக்கூடிய நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. 1920 ஒரிஜினல் சூட், 1923 வந்த தீர்ப்பை ஊர்ஜிதம் செய்கிறாங்க. இந்த நெல்லித்தோப்பு என்கின்ற இடம் இஸ்லாமியத்துக்கு சொந்தமானது, மேலே இருக்கக்கூடிய தர்கா அது அவர்களுக்கு சொந்தமானது, மேலே ஏறக்கூடிய படிக்கற்கள் அவர்களுக்கு சொந்தமானது. மற்றபடி இந்த மலை முழுவதுமாக இந்து சமுதாயத்திற்கு, குறிப்பாக இந்த கோவிலுக்கு சொந்தமானது. அதன் பிறகு குவாரி எடுக்க வர்றாங்க. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி குவாரி விடலை. கோயில் நிர்வாகம் அப்ஜெக்ட் பண்ணி மர வெட்டுறக்கு பர்மிஷன் கொடுக்கல. இது காலங்காலமாக 1940, 50, 60, 70 காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோவிலத்தினுடைய நிர்வாகம் அவங்க இடத்த பாதுகாத்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ 1990 காலகட்டத்தில் இந்து முன்னணி இங்கே தீபம் ஏற்ற வேண்டும் என்ற போராட்டத்தை எல்லாம் ஆரம்பித்து இதை மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு வர்றாங்க.